நாங்கள் இப்போ ஒரு வயல்வெளியை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த அறிக்கை ஒவ்வொரு மரங்களை தாண்டி ஒரு வித்தியாசமான பாதமாயிக்கு பார்த்தீங்கன்னா ஒற்றடி பாதமாயிக்கு இதை நோக்கி நாங்கள் வயல் நோக்கி இப்போ போயிட்டுருக்கோம். வண்ணத்து பித்தில் பறந்துட்டு பாருங்க. வித்தியாசமான பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் வளர்ச்சி இதில் ஃபுல்லாக மரம். நடக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சருகு சத்தம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப இனிமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு மாடு வண்டிக்கு கட்டி போட்டி அவன் எப்படி போகிறோன்னு தெரியாது. பார்ப்போம் ஒன்றா கொக்கொண்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது லைட்டாக அது நான் வந்துட்டு போகுது நம்மளை கண்டோடனே. அதில் குட்டி தான் அது ரெண்டும் பாருங்க. நம்ம இந்த சைட்டில் வருவோம். வாங்க வாங்க ஃபுல்லாக வாங்க. தலைவர் இங்கே அடுத்து இந்த கொக்கங்கான்ல ஜாதி காடு பார்த்தீங்களா, ஒரு வித்தியாசமான காடு உண்டு. காடு இல்லது என்ன இது? இதுக்கு இறமினி செடி பாருங்க. இதுக்கு பேர் இறமினி செடி. இந்த காய் பழ மாதிரியாது பழம் தானே. இதை ஒன்று எடுத்து திண்டு பார்க்கணும். புனிங்க பார்க்கண்ணே அப்படியே வைங்க. சரி வராது. இந்த அரிக்கி விளங்குற நல்லா இதான் காய். இது வந்து புளிப்பு சுவையாக வைக்கிறது. தடுமல் அது நல்லா ரொம்ப நல்லா வாய்க்கு. பாருங்க பஞ்செல்லாம் பறக்குது. இன்னொன்று வித்தியாசமான ஒன்று காட்டும் பாருங்கள். இது என்னதுண்டா பஞ்சு. இதெல்லாம் பஞ்சு தான் பறந்தி பாருங்க. இது வந்து நம்ம எதுக்கு போடுறோம்டா இங்கே கையக்கால் இந்த இது வந்து நம்ம தலாணிக்கு போடுற பஞ்சு. இதெல்லாம் நாங்கள் புறக்கி எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் தலாணி. பாருங்க இப்போ தான் அந்த பஞ்சு வருது பறந்து எல்லாம் புறக்கி கொண்டு போய் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த நிறைய பறந்திக்கு பாருங்கள், நிறைய பறந்திக்கு. இதுக்கு பேர் எந்த? இது காட்டு அன்னாசி. இது திங்குறல்ல தானே இல்லையா? இந்த பூக்கு பாருங்க உங்களுக்கு லேஸ் உங்களோட பார்வைக்குது. காட்டு அன்னாசி பாருங்க எவ்வளோ பெருசாக ஆக்கிட்டு பாருங்க இடையிலே எல்லாம். இது பேர் காட்டு அன்னாசி. பாருங்க பஞ்சு எல்லா இடத்தையும் பஞ்சு தான். இதெல்லாம் நிறைய புறக்கினா தான் தலை அணிக்கு அதுக்கு இதுக்கு போட்டு கேளு. நிறைய இந்த காட்டு அன்னாசிக்கு எல்லா இடத்தையும். இது வந்து குருநாயக்கல் இடம், வந்து குருநாயக்கல்ல இருக்கிற இடம். பாருங்க பஞ்சுக்கு பஞ்சமே இல்லை. நிறைய பாருங்க அந்த பஞ்சு மரத்தை பாருங்க. பஞ்சு பூத்தி பாருங்க. பஞ்சு அந்த காயிலேருந்து பஞ்சு அப்படி வெடித்து வந்து விலங்குகள் தெரியாது உசரத்துலேக்கு இந்தாக்கி வெள்ளை ஆக்கி. இதுதான் அந்த பறந்து எல்லா இடத்தையும் இப்படி கொட்டுண்டு பாருங்க. நிறைய பஞ்செல்லாம் கொண்டு வந்திருக்கிறது இதுலேருந்து. சரி நாங்கள் இப்போ பஞ்சை பிறக்கிறதெல்லாம் எங்கட புறக்கிட்டு இருக்கோம்.
என்ன பிறக்குது எல்லோரும். நம்ம எவ்வளோ சாம்பார் எத்தனை பஞ்சு பிறக்க உண்டு? இவ்வளோ பஞ்சு போதுமா? போதாது. 100 பஞ்சு தேவைப்படும் ஒரு தலை அன்றைக்கி நிரப்புறது. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போவோம், பார்த்துட்டே கொண்டு போவோம். பாருங்கள் குகை மாதிரி அன்றைக்கி பார்த்தீங்களா? அந்த பஞ்சு பறக்கு பாருங்கள், எல்லாம் பறக்குது. நாங்கள் ஃப்ரீயாகிற டைமில் நாங்கள் இங்கே தான் பாரு பின்றங்களில் வந்து சும்மா ஒரு தொழிக்கு இருந்துட்டு போகிறது. வானத்தை பார்த்தீங்களா எப்படி வித்தியாசமான ஒரு அழகான ஒரு ஆர்ட்ஸ்ஃபுல்லாக இருக்க. இதெல்லாம் ஒற்றையடி பாதை மாதிரி நடந்து ஒரு பாதை மாதிரி வந்துட்டு பாருங்க. ஒற்றையடி பாதையாக ஆகிட்டு குருவியெல்லாம் கத்துது. நம்ம இந்த செடியில் மாட்டி தம்பி வெளியில் அடிச்சுக்காம அது போகணும். பாருங்க வெள்ளாமை செஞ்சு முடிஞ்சரியா? வெள்ளாமை என்ன செஞ்சு முடிஞ்சு பாருங்க. இது முடிஞ்ச வட்டம் தானே, வெறும் வயலாக கிடக்கு, கீழே கிடக்கு. அவ்வளோதான் அன்றைக்கு பெரிய இடம் இல்லை, சும்மா சின்ன இடம் உண்டு. சும்மா வேறஞ்சலை திரும்ப எங்களோட வீட்டுக்கு போகிற டைம் தான். கொக்கு பாருங்க பாருங்க. இந்த மாட்டு தான் இஷ்டப்பட்டு போகிற வழியை. இப்போ திரும்ப வீட்டுக்கு போகிறோம். பாருங்க இந்த வழியெல்லாம் வந்தால் அதே வழியில் போனால் சரி. பருவம் வந்த பயணம் வெற்றிகரமாக முடிவடைஞ்சிட்டு நாங்கள் பஞ்சத்தடித்த வந்தோம். ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறோம். அதுதான் எங்களை புதையல் மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். தேடி வந்தது இப்படியெல்லாம் அடர்ந்து வளர்ந்துக்கு பார்த்தீங்களா? தாவரங்கள் எல்லாம் அழகான பட்டர்ஃப்ளைஸ். ஸோ வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். பயணம் சோட்டான பயணம் முடிஞ்சு பஞ்சியை எடுக்க போனோம், புறக்கி எடுத்தோம் எல்லாம் அன்னைக்கு. ஸோ அடுத்த வீடியோலாம் சந்தித்து வரும். தரடாங்க வீடியோ பார்த்து